ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சரீரம் பலமடைய உடற்பயிற்சி. சிதறிப்போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் 8வது அதிகாரம் 4வது வசனம். தூய சரீரம் சரிவிகித உணவை உண்டுவிட்டு சும்மா இருந்தால் சரீரம் பலம் அடைவதற்கு பதிலாக பலம் குன்றிப்போகும். உடற்பயிற்சி என்பது எல்லா வயதினருக்கும் மிக மிக அவசியமாகும். எல்லா காலங்களை காட்டிலும் இந்த காலத்தில் வாழும் ஜனங்களை உடற்பயிற்சி செய்ய வேண்டுமென மருத்துவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். இன்றைய உணவு பழக்க வழக்கம் அப்படி இருக்கின்றது. உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நமது தசைகளும் எலும்புகளும் நல்ல பலமடைகின்றன. உடலில் காணப்படும் தேவையில்லாத கொழுப்பு கரைக்கப்பட்டு விடுவதால் இரத்த ஓட்டம் சீரடைகின்றது. இருதயம் அதிக பலமடைந்து இரத்த நாளங்கள் நன்றாக திறந்து விடுவதால் அதிக இரத்தம் ஒவ்வொரு முறையும் இருதயத்திலிருந்து வெளியேறுகிறது. தினமும் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களிலிருந்து 40 நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி செய்யும் ஒருவரது இருதயம் நிமிடத்துக்கு 20 முறை வரை குறைவாக துடிக்கின்றது. அப்படியானால் ஓர் இரவு நித்திரையில் 10,000 முறை குறைவாக துடிப்பதால் இருதயத்துக்கு எவ்வளவு வேலை குறைந்து விடுகிறது என்று கணக்கிட்டு பாருங்கள். மேலும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நுரையீரலின் வேலை சிறப்பாகின்றது. இதனால் உடலுக்கு அதிக அளவு பிராணவாயு கிடைப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் சிந்திக்கும் திறனும் அதிகமாகின்றன. ஆகவே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ விரும்பினால் மறவாமல் தேக பயிற்சி செய்யுங்கள். அதுபோலவே ஆவிக்குரிய வாழ்விலும் ஒரு பயிற்சி தேவைப்படுகின்றது. பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள் மீண்டும் அதே பாவத்திலோ அல்லது அதிலும் பெரிய பாவத்திலோ விழுந்து விடாதபடிக்கு தங்கள் நேரத்தையும் தாளந்துகளையும் ஊழியத்தில் செலவிடுவது மிக மிக அவசியமாகும். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து குடியிருக்கும். மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனமும் 45வது வசனமும். பாவத்திலிருந்து விடுபட்டவனுடைய இருதயம் வெறுமையாக இராமல் ஊழிய வாஞ்சையால் நிறைந்து காணப்பட்டால் விட்டுப்போன ஆசைகளும் எண்ணங்களும் அவர்களுக்கு மீண்டும் வராது. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.